கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சின்னவங்க பெரியவங்க, ஆண்கள் பெண்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தவங்களாக இருக்கலாம், அறியாதவங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள். அதாவது நம்ம கடைசி காலத்தில் நிற்கிறோம் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். மணவாளன் திடீர்னு வருவார், மணவாட்டி ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் அதில் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும்போது அதில் புத்தியுள்ள 5 கன்னிகைகளை குறித்தும் புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை குறித்தும் வேதத்தில் பார்க்க முடியுது. மொத்தத்தில் 10 பேர் மணவாளனுக்காக காத்திருக்கிறாங்க. அந்த 10 பேர் காத்திருக்கிறாங்கன்னா அந்த 10 பேர் யாருன்னா, ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்தவங்க, அவர் வரப்போகிறாருன்ற தெரிஞ்சவங்க. அவங்க தான் அந்த 10 கன்னிகைகள் தான். ஆண்டவர் வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறான்னு தெரியாதவங்க அவருக்காக போய் காவல் இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ வரப்போகிறாருன்னு தெரிஞ்சவங்க தான் இந்த விளக்குகளோடு போயிருக்காங்க. 10 பேர் காத்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மணவாளன் வந்துட்டாரு அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது நடுராத்திரியில். அப்போ 5 பேர் என்ன பண்ணுறாங்க, படப்பட எழுந்திருக்காங்க. அவங்களுடைய விளக்குகளை கொளுத்தி ஆயத்தப்படுத்துகிறாங்க. புத்தி இல்லாத இன்னொரு 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா அவங்க விளக்கில் எண்ணெய் இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவங்க புத்தி உள்ளவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் விளக்கெல்லாம் அணைய போகுது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தி உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கும் பத்தாமல் எங்களுக்கும் பத்தாமல் போகிறத காட்டிலும் நீங்கள் போய் விற்கிறவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க போய் விற்கிறவங்கள்ட்ட போய் வாங்க போகிற நேரத்தில் மணவாளன் வந்துடுறாரு. இந்த விளக்குகளோடு ஆயத்தமாக இருந்தவங்க மணவாளனு கூட போகிறாங்க. விளக்குகளை அந்த எண்ணெய் இல்லாமல் போன அந்த புத்தி இல்லாதவங்க விளக்குக்கு எண்ணெய் வாங்குறதுக்காக போனவங்க மணவாளன் வந்தது தெரியாமல் திரும்ப வர்றாங்க. கதவு பூட்டப்பட்டுடுது. வந்து கதவை தட்டுறாங்க, எங்களுக்கு கதவை தராங்க, மணவாளன்னு நாங்கள் வந்துட்டோன்னு. ஆனால் மணவாளன் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு உங்களை தெரியாது, நீங்கள் யாரோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா புத்தியாய் நடந்துக்கிட்டவங்க, ஆண்டவர் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சு தன் விளக்கில் எண்ணெய் குறையாமல் ஆயத்தமாக இருந்தவங்க, அவர் வரப்போகிறதுக்காக காத்திருந்தவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போனாங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மறுபடியும் 2வது வருகையில் சீக்கிரமாக வரப்போகிறாரு. அவருடைய மனவாட்டியாகி நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோம். ஆமென்.